Hello, welcome to my informatics channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பைத்தான் டுட்டோரியல். இந்த பைத்தான் டுட்டோரியல் பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம ரியல் டைமில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ண போகிறோம், எதுக்கு யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைத்தான் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்கு, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்டுங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பைத்தான்ன்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++ மாதிரி இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் 1980s அந்த டைம்லேயே நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சது யாருன்னா குய்டோ வேன் ரோசம் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டை கண்டுபிடிச்சார் 1980s. ஸோ இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி இருக்கும், எப்படி இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம எழுதுது, ஸோ இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்போது பார்க்கலாம். So what is Python? Python is a general purpose, high level and interpreted programming language. Python programming language நம்ம எல்லா ரியல் டைம் சாஃப்ட்வேர்ஸுங்களை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த பைத்தான். இந்த லாங்குவேஜை நம்ம ஹை லெவல் லாங்குவேஜாக சொல்லலாம் அப்படின்றாங்க. ஹை லெவல் லாங்குவேஜ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் நம்ம எதை பேஸ் பண்ணி ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் இல்லை ஒரு ப்ரோக்ராம் எந்த அளவுக்கு யூஸருக்கு, ப்ரோக்ராமருக்கு, டெவலப்பருக்கு எந்த அளவுக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி யூஸ் ஆகுது, எப்படி இருக்குதுன்றதை பேஸ் பண்ணி தான் ஹை லெவலாக, லோ லெவலாக, மிட் லெவலான்றதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ பைத்தான் ஹை லெவலுன்றது இது ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு சரி, ஈஸி டு லேர்ன், ஈஸி டு டெவலப், ஈஸி டு யூஸ். ஸோ இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா இது மூணுத்துக்குமே நம்மளுக்கு இந்த பைத்தான் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி இந்த லாங்குவேஜை ஹை லெவல் லாங்குவேஜ்னு கன்சிடர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இன்டர்பிரேட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இன்டர்பிரேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைன் பை லைன் செக் பண்ணக்கூடிய ஒரு டூல். இது இன்டர்பிரேட்டர் அப்படின்ற ஒரு டூல் இந்த ப்ரோக்ராமிங்கில் இருக்கிறது. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைன் பை லைனாக ஒவ்வொரு லைனும் நம்ம ஒரு பைத்தானில் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படிங்கன்னா, அந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனும் செக் பண்ணி உடனுக்குடனே நம்மளுக்கு மிஸ்டேக்ஸுங்களை ரெக்டிஃபை பண்ணோம், ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுக்கு உடனே கொடுக்கும். ஸோ கம்பைலர்லாம் பார்த்திங்கன்னா என்டையர் ப்ரோக்ராமை ஒரே வாட்டி செக் பண்ணிட்டு தான் சொல்லும். பட் இன்டர்பிரேட்டர்ன்றது லைன் பை லைன் செக் பண்ணி உடனுக்குடனே அந்த எரருங்களை நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கும். இதனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக எரர் எந்த லைனில் இருக்குது அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி சீக்கிரமாக நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ இது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதனால் இது இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க பைத்தான். ஓகே, நெக்ஸ்ட் features of Python. It is simple and easy. Simple language ன்னு சொன்னேன், and easy to develop, easy to use, easy to learn. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பைத்தான் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்றாங்க. It supports cross platforms. அதாவது பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணோன்னா எந்த மாதிரி நம்மளுக்கு சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு மீனிங் என்னென்னா, எந்த கம்ப்யூட்டரில் வேணாலும் என்ன டைப் ஆஃப் சாஃப்ட்வேர், என்ன டைப் ஆஃப் ஓஎஸ்
எந்த டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னாலும் இந்த பைத்தானை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இட் சப்போர்ட்ஸ் கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சாஃப்ட்வேரில் வேணாலும் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணுனாலும் நம்ம இந்த பைத்தானை இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இட் இஸ் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக நெட்டில் கிடைக்குது. அண்ட் ஓப்பன் சோர்ஸ்னால் ஓன் கோடிங் கூட நம்ம இந்த பைத்தானில் எழுதி நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டுங்களை வேணுன்ற அளவுக்கு நம்ம ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஓப்பன் சோர்ஸ்னு சொல்கிறாங்க. It has huge community and a large ecosystem of libraries, frameworks and tools. இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் நிறைய லைப்ரரி, டூல்ஸு, ஃப்ரேம்ஒர்க்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் சிஸ்டமில் நம்மளுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ்களை டெவலப் பண்ணுறதுக்கு, நிறைய டாஸ்க்குங்களை நம்ம இந்த பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய லைப்ரரி ஃபைல்ஸை நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இட் சப்போர்ட்ஸ் போத் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அண்ட் ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்டையும் சப்போர்ட் பண்ணுது, ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கும் சப்போர்ட் பண்ணுது. நம்ம ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணியும் ப்ரோக்ராம் எழுதலாம், ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணியும் நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம். எந்த கான்செப்ட் வேணாலும் நம்மளுக்கு இந்த பைத்தான் வந்து சப்போர்ட் பண்ணுது. அது நம்மளுடைய விருப்பம். அடுத்தது வேர் டு வி யூஸ் பைத்தான். எங்கே பைத்தான்லாம் யூஸ் ஆகுது? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸுங்களை டெவலப் பண்ணுறதுக்கு. விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ் இப்போ நம்மளுக்கு தேவையான விண்டோஸ் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நோட் பேடு, வேர்ட் பேடு, நெக்ஸ்ட்டு எம்எஸ் வேர்டு. ஸோ இந்த மாதிரி சிஸ்டமில் கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸுங்களை கூட நம்ம இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் மூலிமா நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அடுத்தது வெப் அப்ளிகேஷன்ஸ். வெப் அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் பேஸ் பண்ணி, வெப்பேஜ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு நிறைய கான்செப்ட்டுங்களை நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இப்போ நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட்டுங்களாம் நம்ம பார்க்குறோம். இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டுங்களாம் கூட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூஸ்டு டு டெவலப் மொபைல் அப்ளிகேஷன், நாட் ஓன்லி சிஸ்டம் அப்ளிகேஷன், நாட் ஓன்லி வெப் அப்ளிகேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆப்புங்களை கூட நம்மளுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு பைத்தான் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. used in the field of all and data science. இந்த மீனிங், இந்த பாயிண்ட்டுக்கான மீனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வெதர் ரிப்போர்ட்ஸுங்கெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிற டிபார்ட்மெண்ட்டுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸு, சாஃப்ட்வேர்ஸ், ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் கூட நம்மளுக்கு இந்த பைத்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஃப்ளைட், ரேடார், ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரேடார் சிக்னல்ஸுங்களை ரிசீவ் பண்ணுறது, சென்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி பர்பஸுக்கெல்லாம் கூட நம்மளுக்கு சாஃப்ட்வேரில் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணாங்க. ஸோ டோட்டலாக ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லா சைட்லேயுமே, எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது, யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அடுத்தது ஹேக்கிங் தெரியும். ஹேக்கிங் பண்ணுறதுக்கு கூட நம்மளுக்கு பைத்தான் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஹேக்கிங்னாவே ஒரு சிஸ்டமில் இன்னொரு சிஸ்டமில் இருந்து நம்ம இன்ஃபர்மேஷன்களை கேதர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஹேக்கிங் பர்பஸுக்காக கூட நம்ம பைத்தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது மொபைல் டெஸ்டிங், ஆப் டெஸ்டிங்கு, கேம் டெவலப்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி பர்பஸ்லாம் கூட நம்ம பைத்தானை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பைத்தான் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து 1980s கண்டுபிடிச்சாங்க. அக்யூரேட்டாக சொல்லணும்னா 1989 பைத்தானை கண்டுபிடிச்சது யாருன்னா குய்டோ வேன் ரோசம். இவர் தான் கண்டுபிடிச்சார். எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ரியல் டைமில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ்களை ஈஸியாக க்ரியேட் பண்ணி டெவலப் பண்ணி யூஸ் பண்ணணும்.
ஸோ இப்போ சிசி ப்ளஸ் ப்ளஸ் நம்ம நிறைய லாங்குவேஜ்லாம் பார்த்துருப்போம். அந்த லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எழுதி அதில் சாஃப்ட்வேர்ஸ்களை க்ரியேட் பண்ணி அது மூலிமா நம்ம நிறைய இடத்துல ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸுங்களை க்ரியேட் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் என்னென்ன ட்ராபேக்ஸ், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கூட இதில் ஓவர் கம் பண்ணி ஈஸியாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் பைத்தான் வந்து க்ரியேட் பண்ணாங்க. பைத்தான் அவ்வளோ ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம், ஈஸியான லாங்குவேஜாக இருக்கும். ஸோ பைத்தான் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். பைத்தான் இது வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் சிஸ்டமில், அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பைத்தானை சாஃப்ட்வேருங்களை டெவலப் பண்ணணும். ஸோ கெட்டிங் ஸ்டார்டட் செட்டிங் அப் தி என்விரான்மெண்ட். ஸோ பைத்தான்ற ஒரு சாஃப்ட்வேரை நம்ம டெவலப் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த வெப்சைட்டில் www.python.org டவுன்லோட்ஸ் அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம பைத்தான் என்ற ஒரு சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த பைத்தான் வந்து எங்கே டைப் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். டைப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நோட் பேடு, வேர்ட் பேடு, எம்எஸ் வேர்டு இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. பட் இதுக்கான ஒரு கரெக்டான ஒரு எடிட்டர்னு இருக்குது. இந்த எடிட்டரில் நம்ம டவுன்லோட் பண்ணி பைத்தான் ப்ரோக்ராம்ஸுங்களை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன எடிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. அந்த எடிட்டரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா IDE, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ அந்த கான்செப்ட் மூலிமா, அந்த டூல் மூலிமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைத்தான் ப்ரோக்ராமிங்கை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமை எழுதுறதுக்காக நம்ம ஒரு எடிட்டர் தேவை. அந்த எடிட்டர் தான் இந்த பைச்சான், ஜூபிட்டர், ஸ்பைடர், அட்டாம், டோனி, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்டுங்க, நிறைய எடிட்டர்லாம் இருக்குது. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது பைச்சாம். ஸோ பைத்தான் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அந்த பைத்தான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த எடிட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம், நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்றதை நம்ம நெக்ஸ்ட் செஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.